பாருங்க, இந்த மாதிரியா அன்வொர்த்தி எலிமெண்ட்ஸை பற்றி தயவு பண்ணி என்கிட்ட கேட்காதீங்க. என்ன ஜாதி பாகுபாடு இருக்குது சார்? இங்கே தமிழ்நாட்டில் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்கார். அவர் பட்டியல் சமுதாயம் இல்லையா? அதே சமயத்தில் டெல்லியில் பங்கார் லக்ஷ்மண் அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார். யார் சொன்னால் ஜாதி பாகுபாடு இருக்குன்னு? அதனால் இந்த மாதிரியா விஷமிகள், தீய சக்திகள், ஒரு பொலிட்டிக்கலி இரலவெண்ட் எலிமெண்ட்ஸு அவங்க பேசுகிறதெல்லாம் தயவு பண்ணி கேள்வியாக கேட்காதீங்க. எது மணல் மாஃபியாவோட லிங்க் இருக்கு, யாருக்கு இருக்குன்னு பிஜேபி ஐ வில் சூ ஹிம் அப்படியே சொல்லியிருக்காரு அவர். நான் அதனால் சொன்னேன்னா, எதை பற்றியும் எதுலையும் ஈடுபடாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. இட்ஸ் டூ மச் ஆஃப் யூ. அதனால் அது வேண்டாம். இட் இஸ் நாட் ஒர்த்தி. நான் என்ன சொல்கிறேன், சாக்கடையில் கல் அடித்தா மேலே தெரிக்குமா தெரியாதா? அப்படின்னா அடிக்காமல் இருக்கணும் நம்ம. அதனால் வேண்டாங்க. சபையில் விவாதம் பண்ண அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம்னு ஏடிஎம்கே லீடர் சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசாங்கம் தீய நோக்கங்கள் உள்ள அரசாங்கம். இந்த விஷச்சாராயம், நீங்கள் அதை சாப்பிட்டா கள்ளச்சாராயம்ங்கிறீங்க. சாராயத்தில் என்ன நல்ல சாராயம், என்ன கெட்ட சாராயம்? கள்ள சாராயம், விஷச்சாராயம். இந்த கேஸில் 3 டெத்து நடக்குது. அந்த 3 டெத்து நடந்தப்போ கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சிஎம்ஓக்கோ அல்லது மிஸ்டர் முத்துசாமி அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியாமல் தெரிவிக்காமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கலெக்டர் கொடுத்துருப்பாரா? நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்ப்போம். என்ன சொல்கிறாரு? வயது முதிர்ந்த காரணத்தால் செத்து போனார், வயிற்று வலியினால் செத்து போனார், வலிப்புனால் செத்து போனார், இப்படித்தானே? அப்போ இந்த அரசாங்கம் இப்போ 183 பேர் இன்னமும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 57 60 சாவுகள் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பா இல்லையா? இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறோம் நாம். காரணம் என்ன? உங்கள் சிபிசிஐடி உங்கள் கைக்கூலி தான். கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார்? ஆக்சுவலி தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரிசைன்டு. அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணுங்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.